எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஸோ மட்டனில் நான் நிறைய ரெசிபி செஞ்சுருக்கேன். ஆனால் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது மட்டன் பிரெயின் மசாலா. ஸோ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டன் மூளை மசாலா பண்ணுறதுக்கு முதல்ல மட்டன் மூளையை வேக வைக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கொதிக்க வைங்க. இன்றைக்கி நான் 4 மட்டன் மூளை எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி கொதித்ததும் அதில் மட்டன் மூளையை போடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் உப்பு போட்டு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மூளையை எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருங்க. மூளையில் இருக்கிற நரம்பெல்லாம் நல்ல கருப்பாக லைன் மாதிரி இருக்கும். இப்போ அந்த நரம்பெல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து இதை பெரிய பீசஸாக கட் பண்ணி வைங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 1 கப் சின்ன வெங்காயம் மெலிசாக நறுக்குனது, 1 பெரிய பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து வெங்காயம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்குங்க. அடுத்து ஒரு சின்ன தக்காளி பொடியை நறுக்கினது சேர்த்து வதக்குங்க. இப்போ தேவையான மசாலாவை ஆட் பண்ணலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு கலந்து விடுங்க. தேவையான அளவு தண்ணியை ஊற்றி வேக வைங்க. பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வெந்துடுச்சு. மசாலாவோட பச்சை வாசனை போயிட்டு எண்ணெயும் பிரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வேக வச்ச மூளையை சேர்த்து கிண்டுங்க. இதில் 2 டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டு கலந்து விடுங்க. அடுத்து 1/4 கப் அளவு தண்ணி ஊற்றுறேன். இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் உப்பு அளவு பார்த்து வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லியை சேர்த்து கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. எப்பவும் மட்டன் மூளை செய்யும்போது ஃப்ரெஷ்ஷாக வாங்கி உடனே செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளோட மட்டன் மூளை மசாலா இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சூடான சாதத்தோட ரசம் இல்லைனா சாம்பார் வச்சு சாப்பிடுங்க. ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ ரொம்ப டேஸ்டியான அருமையான மட்டன் பிரெயின் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்த்தீங்க. இது ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. ஆனால் நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி இதை செய்யுங்க. இது நீங்கள் ரசம் சாம்பாருக்கெலாம் தொட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். வெறுமனே கூட சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.